ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் சால்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி எக்லெஸ் ரவா கேக். நம்ம முட்டை இல்லாம வீட்லயே ரொம்ப சிம்பிளா கேக் பண்ணலாம். நம்ம எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக நான் முதல்ல எல்லா இன்கிரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். 250 கிராம் ரவை எடுத்துக்கலாம். அதுக்கு 200 கிராம் சர்க்கரை நல்லா பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சோடாப்பும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். கொஞ்சமா உப்பு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அதனால மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நீங்க எண்ணெய்க்கு பதிலா பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கிடலாம். அரை கப் பால், அதாவது 150 ml பால் எடுத்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 200 கிராம் தயிர். தயிரை நல்லா அடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்ப அதுல எதுவும் கட்டி விழுந்துடாம இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே இதை வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா இதை செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கட்டியா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து இந்த பதம் வர்ற வரைக்கும் ஆக்கி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இது கரெக்டா இருக்கு, அதனால இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ நீங்க கேக் குக் பண்றதுக்காக வச்சிருக்க பாத்திரத்துல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி சைட்ஸ்லயும் அடியிலையும் நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இதனால நம்மளுக்கு பாத்திரத்துல ஒட்டாம இருக்கும். இப்போ நம்ம இதை குக் பண்றதுக்கு முன்னக்கூட்டி பேனை ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே சூடு பண்ணி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சூடானதும் அதுக்கப்புறமா நம்ம இதை குக் பண்ணலாம். இப்போ இது ஒரு 45 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணணும். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு கேக் குக் ஆயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒட்டல, நல்லா குக் ஆயிருக்கு. நான் இதுல சுகர் சிரப் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல்னா நீங்க சுகர் சிரப் ஆட் பண்ணலன்னா 200 கிராம் சர்க்கரைக்கு பதிலாக 250 கிராம் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது நல்லா கூல் ஆனதும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திரலாம். நம்மளோட சாஃப்டான எக்லெஸ் ரவா கேக் இப்போ ரெடி ஆயிருச்சு. ரொம்ப சாஃப்டா நல்லா வந்திருக்கு. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நம் அனைவருக்கும் இந்த நாள் இனியதாகட்டும்.